ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th வந்து 4th லெசன். சரிங்களா? தமிழகத்தில் வேளாண்மை 4th லெசனும் பார்க்க போறோம். அப்படியே 5th லெசன் சேர்ந்தே பார்க்க போறோம். மொத்தமாவே 35 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, தமிழகத்துல வேளாண்மை நீங்களே வச்சு பாருங்க. டாபிக் பேர் தமிழகத்துல வேளாண்மை, சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக் சப்ஜெக்ட். அப்ப என்ன கேட்பான்? எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? எல்லாத்தையும் படிக்க போறது இல்லை. ஓகே, இந்தியாவினுடைய விடுதலைக்கு பிறகு இந்தியா வந்து 53% பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலை தான் செஞ்சாங்க. சரிங்களா? அப்ப வந்து தொழில்துறை வந்து 2ஆம் நிலைத்துறையாக அந்த தொழில்துறை வந்து 14% தான் இருந்துச்சு. சேவைத்துறை வந்து 33% தான் இருந்துச்சு. சரிங்களா? பின்னாட்கள்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது வேளாண்மை 17% தான் இருக்கு, தொழில்துறை 29% இருக்கு, சேவைத்துறை இன்னும் அதிகமாகி 53% கிட்ட காணப்படுது. சரிங்களா? அப்ப 3 முதன்மை துறைகள்ல இன்னைக்கு சேவைத்துறை தான் டாப்ல இருக்கு. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த நிலமுறைகள் எல்லாமே குறைஞ்சு போச்சு. ஒரு எக்ஸாம்பிளா 1917 கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஆய்வுகள் செஞ்சிருப்பாங்க. இருவேல் பெட்டின் அப்படின்னு ஒரு கிராமம் விழுப்புரம் பக்கத்துல. அது நீங்க முன்னாடி பாடத்துல முன்னூப்பு பாடத்துல நீங்க படிச்சிருக்கலாம். 9th ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் நினைக்கிறேன். அங்க நமக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப இதை தான் நான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா 2011 வரைக்கும் தான் நடந்திருக்கு. சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அப்போ 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த தொழிலாளர்கள் 49.3%. எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்களா? 49.3% தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வேளாண் தொழிலாளர்கள் 43. ஓகே, 10 ஆண்டுகளுக்கு பின்னர் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 42.1 விழுக்காடு என குறைந்தது. அப்ப 2011ஆம் ஆண்டுல 29 லட்சம் தொழிலாளர்கள் இருந்தனர். அவர்களில் 96 லட்சம் பேர் விவசாய தொழிலாளிகளாக இருந்தார்கள். சரிங்களா? 29 லட்சத்துல தொழிலாளர்கள் இருந்தனர். 3 crore. அப்ப என்ன அர்த்தம்? 3,29 லட்சம் பேர் 2011 இருந்திருக்கான். ஆமா, அவர்கள் 96 லட்சம் பேர் மட்டும்தான் என்ன தொழிற்சாலை அப்படின்னு சொன்னா 3ல 1 பங்குனே எடுத்துக்கலாம். 3ல 1 பங்கு தான். சரியா? அப்ப இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்களா அப்படின்னா டெஃபினட்டா இல்லைங்க, கேட்க மாட்டாங்க. ஓகே, நம்ம எழுதுற டெஸ்ட்ல வேணா கொஸ்டின் கேட்கலாமே தவிர்த்து டிஎன்பிசியோ டிஎன்யூஆர்பியோ இதெல்லாம் கொஸ்டினா கேட்க மாட்டான். சரிங்களா? ஏறத்தாழ எப்பவுமே அப்ராக்சிமேட்லி வேல்யூ கொஸ்டின் கேட்க மாட்டான், அக்யூரேட் வேல்யூ தான் கேட்பான். ஓகே, 55% விழுக்காடு பெண்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தன. 2011ஆம் ஆண்டில் 3ல் 1 பகுதிக்கு கூடுதலாக ஆண்கள் மட்டுமே அத்துறையில் ஈடுபட்டனர். அப்ப 2011க்கு அப்புறம் ஆண்கள் அதிகமா ஈடுபடுறாங்க, பெண்கள் வந்து குறைவாயிட்டாங்க. சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, வேளாண் தொழில் இல்லைன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, திருப்பூர்ல ஒர்க் பண்றாங்க, கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாகுது. விவசாயத்துல செஞ்சுதான் அப்படியே அடுத்த லெவலுக்கு போறாங்க. தொழிற்சாலைகள்லையும் சேவைத்துறையிலையும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதனால கணிசமான எண்ணிக்கைகள் குறையுது. அங்க ஒரு வேலை வாய்ப்பு பற்றாக்குறை இருக்கு. ஆண்கள் அதிகமா வேளாண் தொழில செய்யறாங்க. எப்போ? 2011க்கு அப்புறம். சரிங்களா? ஓகே, நல்லா பாருங்க. வேளாண் தொழில் யாரெல்லாம் வேளாண் தொழில் சரியா 2 இருக்கு. வேளாண்மை செய்யறவங்க விவசாயின்னு சொல்லுவோம். அப்ப நிலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கக்கூடிய வேளாண் தொழில் தான் கூலி தொழிலாளர்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? நிலமற்ற கூலி தொழிலாளிகள் ஆவார். நிலம் படைத்தோரே. எல்லோரிடமும் ஒரே அளவில் நிலம் இருப்பவில்லை. பலரிடத்தில் சிறிய பரப்பளவில் தான் நிலம் இருக்கும். வெகு சிலவரில் மட்டுமே பெரிய அளவில் இருக்கும். ஓகே, ஊரே இருக்கு, நம்மளே இருக்கோம். ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர்லாம் வச்சிருக்காங்க. அவங்கதான் பெரிய விவசாயி. 1 ஏக்கரு 2 ஏக்கரு 3 ஏக்கரு இதெல்லாம் வந்து அதுல அவங்களுக்கான மனசு ஒண்ணுமே கிடைக்காது. சரிங்களா? லாபமே அவங்க ஈட்டவே முடியாது. பேரளவில் வேணா சொல்லலாம் 3 ஏக்கர் இருக்கு அவங்க நிலம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையா அதனுடைய மதிப்புகள் ரொம்ப குறைவாகத்தான் காணப்படுது. ஓகே, தமிழகத்தை பொறுத்தவரை நிலத்தை சாகுபடி செய்வோரின் எண்ணிக்கை, நிலத்தை சாகுபடி யாரெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா 2015-16ல 79,38,000 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 81,18,000 விவசாயிகள் இருந்தனர். அப்ப ஒரு 5 வருஷத்திலேயே 2.5 லட்சம் பேர் வேலையை விட்டு போயிடுறாங்க. அப்ப இவர்களின் எண்ணிக்கையில் 1,80,000 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா 5 வருஷத்துல 2 லட்சம் பேர் விவசாயம் பண்றதை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டான். சரிங்களா? அதே மாதிரி சாகுபடி செய்யும் பரப்பளவு 64.88 லட்சம் ஹெக்டார்கள் நிலத்துல இருந்து 64ல இருந்து 5 லட்சம் ஹெக்டேர் என்னது குறைஞ்சிருச்சு. சரியா? அப்ப 5 வருஷத்துக்கு 5 லட்சம்னா ஆண்டுக்கு சராசரியாக 1,03,000 ஹெக்டேர். சரியா? 1,03,400 ஹெக்டேர் என்ன ஆகுது? சாகுபடி நிலத்தை 5 ஆண்டுகள்ல தமிழகம் இழந்துள்ளது. இதெல்லாம் நிலம் செய்யறவங்க, வேளாண்மை செய்யறவங்க, பெண்கள் குறைஞ்சிருக்காங்க, ஆண்கள் அதிகமா இருக்காங்க. 10 வருஷத்துல 1,80,000 விவசாயிகள் என்ன பண்றாங்க? விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க. அடுத்து என்னது? 64 லட்சம் 64.82 லட்சம் பரப்பளவுல 59,71 லட்சம் தான் இப்ப சாகுபடி செய்றாங்க. அப்ப 5 வருஷத்துல 5.5 லட்சம் என்னவாயிடுது? சாகுபடி நிலம் போயிடுது. அப்ப வருஷத்துக்கு 1,03,400 ஹெக்டேர் வந்து என்ன பண்றாங்க? கம்மியாகிட்டே வந்திருக்கு. இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்களாங்க? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஓகே, அப்ப அடுத்து போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாமே தியரிட்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கணும். வேணும்னா ஜஸ்ட் தியரி பேஸ்ட்
ஓகே, அடுத்து போயிடலாம். தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பளவு எவ்வளவு? இதாங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, 1 கோடியே 30,33,33,000 ஹெக்டர் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது பரப்பளவுல 3ல் 1 பங்கு. ஓகே, 3ல 1 பங்கு. அப்ப இதான் ரெண்டாவது பாயிண்ட். சரிங்களா? இந்த நிலப்பரப்புல மட்டும்தான் பயிர் செய்ய பயன்படுத்துறாங்க. அப்ப 3ல 1 பங்குனா எவ்வளவு? 1,45,000 சொல்லியாச்சு. அப்ப 3ல 1 பங்குனா 45,44,000 ஹெக்டர் தான் 3ல 1 பங்கு. சரிங்களா? டிவைடட் பை 3. ஓகே, வேளாண் அல்லாத பயன்பாட்டுக்கு 17 விழுக்காடு பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் ரெண்டாவது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட். அப்ப மூணாவது பாயிண்ட் இதுதான். ஏறத்தாழ இதே அளவு நிலம் என்ன பண்றாங்க அப்படின்னா காடுகளாகவும் இருக்கு. சரிங்களா? காட்டுல போய் விவசாயம் பண்ண முடியுமா? இல்ல, காடுகள் தனியா இருக்கு. சரிங்களா? அடுத்து, மொத்த நிலப்பரப்பில் சற்றே குறைய 4 விழுக்காடு நிலங்கள் பயன்படுத்த முடியாதவை. சுத்தமா தரிசு நிலங்களா இருக்கிறது எத்தனை விழுக்காடு அப்படின்னா என்னது? பயன்படுத்த முடியாது. அப்ப அதான் தரிசு நிலம்னு சொல்லுவோம். 4 விழுக்காடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? பயன்படுத்த முடியாத நிலங்கள் தரிசு நிலக்காடுக்கு தனியா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, தற்போதைக்கு தரிசாக கிடைக்கும் நிலத்தின் அளவுகளில் ஒரு பகுதியாகும். மற்ற தரிசு நிலங்கள் 13 விழுக்காடு ஆகும். இதுவும் தரிசு நிலம் தான். இன்னமும் தரிசு நிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 4ல் 1 பகுதி நிலம் தரிசாக விடப்பட்டுள்ளது. தரிசாக போடப்படும் நிலம் கூடுதலாக வருவதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவையன்றி இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தரிசு நிலங்களினுடைய எண்ணிக்கைகள் இந்தியாவில் கணிசமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. இந்தியான்னு சொல்லக்கூடாது, தமிழகம் தான் சொல்லணும். ஏன்னா இது இந்த பாடம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு வேளாண்மை தான். ஓகே, மொத்த நிலப்பரப்புல நல்லா பாருங்க, மேய்ச்சல் நிலங்கள், மரம் வளர்க்கப்படும் நிலங்கள் ஆகியவை மொத்த நிலப்பரப்புல 5 விழுக்காடுக்கும் கூடுதலாகவே உள்ளன. அப்ப கூடுதல் போது அப்ராக்சிமேட் ரேட் தான். இதுல எதுவுமே நமக்கு தேவையில்லை. தமிழகத்தினோட மொத்த புவியியல் பரப்பு ஒரு கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுல 3ல் 1 பங்கு தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேபி கேட்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது, தமிழகத்தின் நிகராக பயிர் செய்யப்படக்கூடிய பரப்பளவு 45,44,000. சரிங்களா? ஓகே, இப்பரப்பு 2 ஆண்டுக்கு மாறும். மழைப்பொழிவு காலத்தில் போதுமான அளவு நீங்களே வச்சு பாருங்க. ப்ராப்பரா மழை பெஞ்சு கரெக்டா மகசூல் இருந்துச்சுன்னா வெக்டாரு அதிகமாகும். மழை பெஞ்சு பஞ்சம் வந்து போச்சுன்னா நிலப்பரப்பு பயிர் செய்யக்கூடிய பரப்பளவு என்ன ஆயிடும்? குறைஞ்சும் போயிடும். சரிங்களா? அப்ப அதான் சொல்றாங்க, இது சிறு பகுதி மட்டும் ஓராண்டில் ஒரு முறை மேல் உயரவும் வாய்ப்பு வழங்கும், குறையவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்பரப்பு 9 லட்சம் ஹெக்டர்களாக இருந்துச்சு. அப்ப அடுத்த வருஷம் மழையின்மை காரணமாக இருந்தா 6 லட்சம் ஹெக்டர்களா குறைந்து போனுச்சு அப்படின்னு சொல்லி கொடுறாங்க. அப்ப மழை அதிகமா இருந்துச்சு, நல்ல ப்ராப்பரான மழை இருந்துச்சுன்னா மக்கள் பயிரிட தயாரா இருக்காங்க. இல்ல மழை பெஞ்சு காஞ்சி போன வருஷமே பஞ்சம் ஆயிடுச்சு, இந்த வருஷம் ஏன் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு குறைவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு நிலைத்த தன்மையில இல்லை, அவ்வளவுதான். சரிங்களா? இதெல்லாம் கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். 2012-13 ஆண்டில் 4வது பாயிண்டா எடுத்துக்கலாம். பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் 72 விழுக்காடு பரப்பளவில் உணவு பயிர்களே அதிகமாக பயிரிடப்பட்டன. தமிழகத்துல எந்த பயிர்கள் அதிகமா பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உணவு பயிர்கள் தான் 72%. 2012-13 ஆண்டுகள்ல. சரிங்களா? வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் அப்படின்னு சொல்லும் போது தமிழகத்தில் வற்றாத நதிகள்லாம் கிடையாது. சரிங்களா? தனது தேவைக்காக நீரை வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழைகளிலிருந்து பெறுகிறது. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். தமிழ்நாட்டுல வற்றாத நதிகளே இல்லை. ஓகே, எல்லா நதியும் வத்தும். வற்றாத நதின்னு சொல்றது எது அப்படின்னா தாமிரபரணின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுவே வத்திருச்சு. சரிங்களா? அதுவே வத்திருச்சு. ஏன்னா இரண்டு போகங்களையும் அதாவது வடகிழக்கு பருவமழையிலும் மழை பொழியும், தென்கிழக்கிலையும் மழை பொழியத்தால தாமிரபரணியும் சொல்லுவோம். சரிங்களா? பேரளவுல மட்டும்தான். காவிரி ஆற்றின் நீர் படுகைகள் கர்நாடக அணைகள் நிரம்பிவிட்டால் தமிழகத்தில் காவிரி ஆற்றில் நீர் பெருகும். கர்நாடகால மழை பெஞ்சது அப்படின்னா தமிழகத்துல நீர் பெருகும். ஏன்னா தமிழ்நாடு காவேரி தான். சரிங்களா? ஒரு புனித நதியாகவும் பார்க்கப்படுகிறது. ஓகே, அப்ப இதான் என்ன எடுத்துக்கலாம்? 5வது பாயிண்டா எடுத்துக்கலாம். பயிர் செய்யும் பரப்பளவில் 57% என்ன அப்படின்னு சொன்னா என்னது? பாசன வசதி கொண்டது. ஓகே, 6வது பாயிண்ட். ஓகே, தமிழகத்தில் நீர் ஆதாரமாக இருப்பது எந்த பருவமழை அப்படின்னு சொன்னா தென்மேற்கு பருவமழை கிடையாது. சரிங்களா? வடகிழக்கு பருவமழை தான். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நமக்கு என்னது? அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும். 7வது பாயிண்ட் இதுதான். வடகிழக்கு பருவமழை நீர்த்தேக்கங்களிலும் கம்மாய்களிலும் ஏரிகளிலும் தேக்கி வேளாண்மை மேற்கொள்ளப்படுகிறது. தமிழக வேளாண்மைக்கான நீர் வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள் ஆகியவை வழங்குகின்றன. தமிழகத்தில் 2239 வாய்க்கால்கள் 9750 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கின்றன. சிறு ஏரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 7985
பெரிய ஏரிகள் போது 33,142 உள்ளன. திறந்த வெளி கிணறுகள் ஓப்பன், சரிங்களா, அதிகமா திறந்த வெளி கிணறுகள் தான் 15 லட்சம் இருக்கு. இவை இல்லாமல் 3,54,000 ஆழ்துளை கிணறுகளும் பயன்பாட்டில் உள்ளன. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதெல்லாம் தமிழகத்தினுடைய வேளாண்மை மேற்கொள்ளப்படுவதற்காக ஒரு இதா இருக்கு. ஒரு 7 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, திறந்த வெளி கிணறுகள் 15 லட்சம், ஆழ்துளை கிணறுகள் 3,54,000, ஏரிகள் 7,985, 33,142 பெரிய ஏரிகளும், மொத்தம் 40,000 ஏரிகள் இருக்கு. 41,000 ஏரிகள்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஓகே, 9,750 கிலோமீட்டர் வரை வாய்க்கால்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏரிகள் மூலம் பாசனை வரும் பரப்பளவு மிக குறைவானதுதான். நம்ம நிறைய ஏரிகள் இருக்கு, சம்பரம்பாக்கம் ஏரி அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதனால பாசன அளவு மிக ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. ஏறத்தாழ 3.68 லட்சம் பரப்பளவு உள்ள ஏரிகள் தான் நீர் பெறுகின்றன. வாய்க்கால்கள் மூலமாகவும் 6.68 ஹெக்டேர் பரப்பளவு நீர் வழங்கப்படுகிறது. ஆழ்துளை கிணறுகள் மூலமாக 4.9 லட்சம் ஹெக்டேர்களுக்கு திறந்த வெளி கிணறுகளுக்கும், திறந்த வெளி கிணறுகளுக்கு 11.91 லட்சம், ஆல்மோஸ்ட் 12 லட்சம் பாசன வசதி பெறுகிறது. அப்ப எது அதிகமா இருக்கு அப்படின்னா திறந்த வெளி தான் அதிகமா இருக்கு, சரிங்களா. அப்ப இது 5 6வது பாயிண்டா எடுத்துக்கலாமா. ஓகே, மறை நீர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, மறை நீர்னா என்ன சார், மறைந்து இருக்கக்கூடிய நீரை தான் மறை நீர்னு சொல்றாங்க. அதை யார் முதல்ல சொன்னா 1990ல ஒரு நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெல் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அந்த நெல் உற்பத்தி பண்றதுக்கு செலவிடப்பட்ட தண்ணி இருக்கு இல்லையா, அது உறிஞ்சதா இருக்கலாம், ஏறு ஓட்டினதா இருக்கலாம். அப்ப அதுக்கு தேவைப்பட்ட தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை தான் மறை நீர்னு சொல்லுவோம், சரிங்களா. ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா ஆப்பிள் செய்ய எவ்வளவு தண்ணி தேவைப்பட்டிருக்கும், சரிங்களா. அப்ப அந்த அதுதான் அதுக்குள்ளார மறை நீர் இருக்கு. இப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆப்பிள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா இந்த நாட்டுல உள்ள நீரை அந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா அப்படின்னா 1990ல மறைநீர் என்னும் பதமும் டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாயம் அல்லது தொழிற்சாலையின் உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர். ஒரு கார் கம்பெனி ஒரு காருக்காரன் ஒரு காரை செஞ்சு இங்க எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரை தயாரிக்கிறதுக்கு பல ஆயிரம் லிட்டர் தண்ணி செலவு பண்ணியிருப்பான். ஒரு 10 கார் செஞ்சு எடுத்துட்டு போறான் அப்படின்னா அவன் காரை எடுத்துட்டு போல, இங்க இருந்த நீரை எடுத்துட்டு போறான்றதுக்கான சமம். அதுதான் மறைநீர்னு சொல்றாரு டோனி ஆலன். ஓகே, மறைநீர் என்பது உணவு அல்லது உற்பத்தி பொருட்கள், உணவா இருக்கலாம், சாப்பாடு மட்டும்தான் கிடையாது, கார் செய்யவும் தேவைப்பட்டிருக்கு. ஜெயம் ரவி படத்துல சொல்லியிருக்காரு. ஓகே, உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு வணிகம் செய்யப்படும் போது அவ்வாறு மறைமுகமாக செலவிடப்படும் நீரும் செல்கிறது. இதுவே மறைநீர். அதுதான் நம்ம சொல்லிட்டேன், சரிங்களா. அது அந்த ஒரு மெட்ரிக் டன் கோதுமை செய்வதற்கு 1340 கியூபிக் மீட்டர் என்ன தேவைப்படுதுதான், தண்ணி தேவைப்படுது. ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் இவ்வளவு நீர் அங்க செல்லுது, 1340 கியூபிக். உலக அளவில் இந்தியா நன்னீர் பண்பாட்டாளராகவே உள்ளது. மிக அதிகமான நன்னீர், நல்ல நீர் இருக்குல்ல, தாமிரபரணி ஆற்றுல இருந்து தண்ணி எடுக்கிறானோ, அருமையான நீர், ஆற்றிலிருந்து நீரை பருகக்கூடிய ஒரு நீர், ஓடக்கூடிய நீர் மட்டும்தான் தூய்மையானது. அது இப்ப அசுத்தமாயிடுச்சு மக்கள் தொகையால. ஓகே, மிகவும் அதிகமாக எச்சரிக்கக்கூடிய அளவாகும். உலகின் 5வது மரநீர் ஏற்றுமதியாக உள்ளது. அப்ப இந்த மரநீர் ஏற்றுமதியில 5th பிளேஸ் இன் இந்தியா. பாருங்க, நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டு டெஸ்ட் எழுதும்போது கோதுமைக்கு எவ்வளவு, சோளத்துக்கு எவ்வளவு, கம்புக்கு எவ்வளவு, தேயிலைக்கு எவ்வளவுலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா டிஎன்யூஎஸ்ஆர்பியோ டிஎன்பிசியோ கேள்வி கேட்க மாட்டான், பயப்படாதீங்க. மரநீர் ஏற்றுமதி யார் கொண்டு வந்தா? டோனி ஆலன். எந்த வருஷம்? 1990. மரநீர்னா என்ன? மரநீர் உற்பத்தியாளர் என்ன எந்த இடத்துல இருக்கு? இந்தியா அதிகப்படியாக நன்னீரை உபயோகப்படுத்தா, உப்பு நீரை உபயோகப்படுத்தா? நன்னீரை தான் அதிகமாக உபயோகப்படுத்துது, அவ்வளவுதான். தேயிலைக்கு 50 லிட்டர், காஃபிக்கு 840. அடுத்து என்னது? கம்புக்கு 2500, சோளத்துக்கு 1400. ஓகே, தேயிலைக்கு 90, கரும்புக்கு 750, கோதுமைக்கு 650. எல்லாமே லிட்டர் பார்த்துக்கோங்க, சரிங்களா. தமிழகத்தினுடைய வேளாண்மை என்னது? பெருமளவு நிலத்தடி நீரை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எந்த ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி மூலமாக மழை பெய்யுது, திரும்ப நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் ரொம்ப டெப்தா போயிடுச்சு, இருந்தாலும் நம்ம பார்க்கப்படுது. ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு எது அப்படின்னு சொன்னா காவேரி. இது 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதோட எத்தனை பாயிண்ட்? இது ஓகே 6வது பாயிண்டா, இதை நான் 7வது பாயிண்டா எடுத்துக்கிறேன். இங்க இதை 8வது பாயிண்டா எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டினை 9வது பாயிண்டா எடுத்துக்கிறேன். காவிரி ஆற்றின் குறுக்க தான் மேட்டூர் டேம் கட்டியிருக்காங்க. அந்த பேர் தான் கல்லணை. கல்லணையை கட்டியவன் கரிகாலன் இந்தோனேஷியாவின் போரின் பொழுது இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வந்த அடிமைகள் மூலமாக இந்த கல்லணை கட்டப்பட்டது, சரிங்களா.
ஓகே, அடுத்தது இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம் தமிழகம் வந்து வேளாண்மையில நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிலத்தடி நீரை பயன்பாடு செய்வது, நிலத்தடி நீரை சேமிச்சு வச்சு தண்ணியை சேமிச்சு வைக்கிறது மிகவும் அவசியம்னு சொல்றாங்க. வளம் குன்றா வேளாண்மை இது மிகவும் தேவைன்னு சொல்றாங்க. ஓகே, பாசனங்களும் அதனுடைய வகைகளும் அப்படின்னு சொல்லி கொடுறாங்க. தமிழ்நாட்டில் விளையும் பயிர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உணவு தானிய பயிர்கள் இருக்கு இல்லையா, 57% விழுக்காடு பாசன வசதி பெறுகின்றன. இதான் 10வது பாயிண்ட். ஓகே, 59% உணவு அல்லாத பயிர்களும் 50 விழுக்காடு பாசன வசதியை பெறுது. உணவு பயிர்களும் பாசன வசதியை பெறுது, உணவு அல்லாத பயிர்களும் பாசன வசதியை பெறுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது தமிழகத்தில் பயிரிடப்பட்ட நிலத்தின் மொத்த பரப்பளவில் 59,96,000 ஹெக்டேர் இருந்தது. இதில் 76% உணவல்லாத பயிர்கள். ஓகே, எல்லாம் 2014-15 ரிப்போர்ட், எக்கனாமிக்ஸ்ல ரீசெண்ட் ரிப்போர்ட் தான் கேட்பான். ஓகே, இங்க எது அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா 30 விழுக்காடு நெல் சாகுபடி தான். நெல் சாகுபடி தான் பெரிய அளவில் இருக்குது. இதுதான் 11வது பாயிண்ட். ஓகே, இதர உணவு பயிர்கள் எத்தனை பர்சன்டேஜ்? 12%. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகே, சோளம் 7 விழுக்காடு நாம வச்சுக்கோங்க. சோளம் எத்தனை விழுக்காடு? 7 விழுக்காடு. கம்பு 1 விழுக்காடு. கேழ்வரகு 1.7 விழுக்காடு. சிறுதானியங்கள் 6 விழுக்காடு பயிரிடப்பட்டுள்ளன. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இது பயிரிடப்படக்கூடிய பயிர்களில் அதிக சதவீதம் பயிரிடக்கூடியது எது அப்படின்னா நெல். எத்தனை சதவீதம்? 30%. அவ்வளவுதான். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எங்க இருக்கு? தஞ்சாவூர். ஓகே, பாசனத்தின் நீர் ஆதாரங்கள், கிணறுகள் மூலயமாக பாசன பரப்பு பாருங்க. இதான் 12வது பாயிண்ட். கிணறுகள் மூலயமாக 62%, வாய்க்கால்கள் மூலமாக 24%, ஏரிகள் மூலமாக 14%. அப்ப இந்த பரப்பை 14% அப்ப கம்மியான விழுக்காடு எங்க இருக்கும்? ஏரிகள் தான். அதை விட அதிகமா வாய்க்கால்கள், அதை விட அதிகமா கிணறுகள். அவ்வளவுதான். சரிங்களா, நுண்ணீர் தொழில்நுட்பம். நின்னூர்னா ஒண்ணும் இல்லை சார், நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மோட்டர் மாதிரி சுத்தி அடிக்குது பாத்தீங்களா, தண்ணியினுடைய அதுதான் நுண்ணீர் தொழில்நுட்பம்னு சொல்றாங்க. சரிங்களா, பாப்போமா? இதனால என்ன பண்ணுது அப்படின்னா தண்ணியை வந்து சேமிக்கிறாங்க. பற்றாக்குறை இல்லாத மாநிலமா நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தை அதிகமா பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா, ஒரு வாட்டி படிச்சிருவோம். சரிங்களா, தேரியை படிச்சிருவோம். பாப்போமா? நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாசன நீர் பற்றாக்குறைக்கு நல்ல தீர்வாக விளங்குகிறது. ஆமா, ஏன்னா நீங்க வாய்க்கால்ல பாசனீங்கன்னா நிறைய நீர் வந்து வீணா போயிடும். அதுவே மைக்ரோ அந்த நுண்ணீர் மூலயமா அந்த ரவுண்டா சுத்தி அடிக்குது இல்லையா, அதன் மூலயமா செய்யும்போது நிறைய சேமிக்கப்படுது. ஓகே, இத்தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூலை கிடைக்க வழி செய்கிறது. இதனால என்ன வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதிக வசூலும் வருது, அதிக மகசூலும் வருது. சீரான கால இடைவெளியில் அளவான நீர் பாசப்படுவதால் உற்பத்தி திறன் மற்றும் நீர் பயன்பாட்டு அதிகாரிகளுடன் பணியாட்களினுடைய செலவையும் குறைக்கிறது. கலை வளர்ச்சியினை கட்டுப்படுத்துகிறது. தண்ணி கம்மியா போனா புல் அதிகமா வளராது, குட்டி குட்டியா தான் இருக்கும். ஓகே, நுண்ணீர் பாசனத்தின் மூலம் நீர் வழி உரமிடுதல், உர பயன்பாட்டிற்கு திறன் அறிவிப்பதே தரமான விளைபொருள் கிடைக்கிறது. உரமே நீர் வழியாவே உரத்தையும் தெளிக்கிறாங்க. ஒரு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலமாக இருப்பதால் தமிழகம் நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அதிக தண்ணீர் தேவைப்படும் விவசாய பயிர்களில் தீவிரமாக செயல்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்துகிறது. தமிழ்நாடு ஒரு தண்ணீர் பற்றாக்குறையான ஒரு மாநிலம் தான். இதாங்க அந்த நுண்ணீர் பாசனம். நம்ம ஊர்ல பாத்துக்கலாம், சுத்தி அடிக்கும். காலேஜ் பக்கம்லாம் போனா இப்ப இந்த புல்லு வெட்டுறதுக்கு இங்க இதுதான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இதன் மூலயமா தண்ணி கரெக்டான அளவுல கொடுக்கு. சரிங்களா, 10 ஆண்டு கால வேளாண் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2014-2015 ஆண்டுல மிக கூடுதலாகவே உற்பத்தி, உணவு தானிய உற்பத்தி வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 1,27,30,35,000 டன்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நெல் மட்டுமே 80 லட்சம் டன். ஏன்னா நெல் சொன்ன 30% நெல் மட்டுமே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, தானிய உற்பத்தியில நெல்லினுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 62 விழுக்காடு இருந்திருக்கு. நெல்லு 30%, தானியத்துல 62%. ஓகே, மக்காச்சோளம் 7 விழுக்காடு, 20 விழுக்காடு மக்காச்சோளம், 7 விழுக்காடு சோளம், 3 விழுக்காடு கேழ்வரகு, 3 விழுக்காடு உளுந்து விளைந்தன. மற்ற உணவு பயிர்களும் சிறிய அளவில் விளைந்தன. இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, யோசிக்காதீங்க. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு வாட்டி கண்ணால மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, உற்பத்தி திறன், பயிர்களின் விளைச்சல். இப்ப இந்த உற்பத்தி என்னவாகும் அப்படின்னா பயிரிடக்கூடிய பரப்பளவு இல்லாம அதனுடைய உற்பத்தி திறன், ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதுவுமே இதை சார்ந்துதான் இருக்கு. தமிழகத்தில் பெருமளவு பயிர் செய்யப்படும் நெல்லின் உற்பத்தியில் நெல்லு தான் இங்கேயும் திரும்ப திரும்ப நெல்லு தாங்க. சரிங்களா, இது எல்லாமே 2011, 14, 10, 11, 15 டேட்டா. சரிங்களா, வாசிச்சு மட்டும் விட்டுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்க மாட்டாங்க. தமிழகத்தில் பெருமளவு பயிர் செய்யப்படும் நெல்லின் உற்பத்தி திறன் 2014-15 ஆண்டில் ஹெக்டருக்கு 4,429 கிலோ என்ற அளவில்